சிந்து பைரவின் பிரம்மோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னேகா அவங்களுடைய அப்பா சமாதானப்படுத்துறாங்க. ஏமா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காப்பா, அவ்வளோதான்ப்பா சிவா எனக்கு கிடைக்கவே மாட்டான்ட்டு தெரிஞ்சிடுச்சு எனக்குன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க. அப்படியெல்லாம் நினைக்காதடா ஸ்னேகா, எல்லாமே மாறும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள்ன்றாங்க. என்றைக்குமே அது மாறாதுப்பா. ஏன்னா சிவா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரான். அதில் சிந்து பேச்சை மட்டும்தான் கேட்டு நடந்துக்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படிப்பா சிவா என் பேச்சை கேட்பான்னு நீங்கள் சொல்கிறீங்க? இங்கே பாரு, இன்றைக்கி உன் பேச்சை கேட்காத இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய பேச்சை கேட்பாங்க. சொல்கிறத கேளுமான்றாங்க. என் மனசு கேட்கலப்பா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. நான் எவ்வளோ சொல்கிறேன்ப்பா சிவா கிட்ட, ஆனால் சிவா பெரியம்மாவோட பேச்சை தட்டாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, கண்டிப்பாக பெரியம்மா பேச்சை எதிர்த்து பேசுகிற ஒரு நாளும் வரும் சரியா? அப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையை கேட்டுக்கூடான்றாங்க. அப்பா நீங்கள் சொல்கிறதுனால தான் இன்னும் பொறுமையாக இருக்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் எப்போவும் ஏதோ ஒரு முடிவு எடுத்துருப்பேன்றாங்க. அப்படி ஒரு முடிவு நீ எடுக்க வேண்டாம், நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாத, எல்லா பிரச்சனையுமே நான் சரி செய்கிறேன்றாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருன்றாங்க. ஏன் எல்லா விஷயத்தையும் நினச்சி இந்த அளவுக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்கன்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. தான் பொண்ணுடைய லைஃப்பை நினச்சி ஸ்னேகாவுடைய அப்பா ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணணும், இல்லைன்னா நம்ம பொண்ணு தவறான முடிவு எடுத்துருவான்ட்டு ஸ்னேகாவுடைய அப்பாவும் கவலைப்படுறாங்க. ஸ்னேகாவுடைய லைஃப்பை எப்படி அவங்களுடைய அப்பா சரி செய்ய போகிறாங்கன்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.